இந்த பொன்ராஜ் வந்து விஜய்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுற பெண்கள் முக்கியமாக அவங்களாம் வந்து விபச்சாரிகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மீடியாவில் உட்காந்து ஒரு பொண்ணுங்களை அப்படி சொல்லும் போது நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இல்லை எனக்கு புரியல. இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் இன்டர்வியூ கூப்பிடணுன்னு உங்களுக்கு என்ன நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களா? பெண்களை பற்றி இந்த மாதிரி தப்பாக சொல்கிறவங்களா இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களா? பெண்களை பற்றி தப்பாக சொல்லணுமா? ஏன் உங்கள் வீட்டில் பெண்கள் இல்லை, ஆளுங்களை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிறீங்க? அப்படி பார்த்தா உங்கள் வீட்லேயும் ஏதாவது ஒரு விஜய் பிடிக்கிற ஃபேன்ஸ் இருக்கலாம். அப்போ அவங்களுமே விபச்சாரிங்களா? இல்லைன்னா பெண்கள்லாம் விபச்சாரம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை விளக்கு பிடிச்சிங்களா? இதுவுமே தெரியாமல் இப்படி சொல்கிறது எவ்வளோ பெரிய தப்பு. இவர் கண்டிப்பாக ஆக்ஷன் எடுக்கணும். இந்த மாதிரி ஆளுங்களை அசால்ட்டாக விடுறதுனால தான் இந்த மாதிரி பேசுகிறதுக்கு நிறைய பேர் வராங்க. கட்சி மீட்டிங்லாம் போவாங்க பார்த்தீங்களா? அப்போ மைக்கில் கேட்கும்போது நிறைய டிவிக்கு பெண்கள் வந்து சொல்லுவாங்க. உண்மையிலே நானும் நிறைய வீடியோ பார்த்துருக்கேன். ஹஸ்பண்ட் வேணாம், எனக்கு விஜய் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. விஜய் தான் வேணும் அப்படின்னா அவருக்கு சப்போர்ட்டாக நாங்கள் இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு வந்து அவர் கூட போய் அசிங்கமாக வருது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? தமிழ்நாட்டில் இவ்வளோ படித்த முட்டாளுங்களாம் இருக்கிறதுனால தான் என்னவோ தெரியல இந்த நாடு இன்னும் இப்படியே இருக்குது. இதில் ஏற்றுக்கவே முடியாத விஷயம் ஒன்று என்ன தெரியுமா? இந்த நாய் வந்து அப்துல் கலாம் கூட இருந்திருக்காரு. அதுதான் என்னால் ஏற்றுக்கவே முடியல. ஸோ அவர் கூட இருந்து அவர் புத்தி கொஞ்சம் கொஞ்சமாக இவனுக்கு வரல. அவரு கூட இருந்த அந்த நாய்க்கு கொஞ்சமாவது புத்தி வரன்னு பார்த்தா அது கூட வரல இந்த நாய்க்கு. பெரிய இஷ்யூ பண்ணுங்கள். உங்களுக்கு விஜய் பிடிக்கல அது அப்புறம். ஆனால் பெண்களை பற்றி தப்பாக சொன்னது ரொம்ப பெரிய தப்பு. ஸோ இதை வந்து எல்லாருமே பேசுங்க. நிறைய பேர் பேசியிருக்கீங்க. இன்னும் நிறைய பேர் பேசி ட்ரெண்ட் ஆகி இவனை ஒரு வழி பண்ணாமல் விடக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ விஜய்க்காக நான் சொல்லலை, பொதுவாக பெண்களுக்காக சொல்கிறேன். இவர் ஆதரவு அளிக்கிறாரு டிஎம்கே. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற பெண்கள் யாரும் இது கிடையாதா? அவங்களும் பெண்கள் தான். அவங்களும் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்க. டிவிகேயில் இருக்கிற பெண்கள் பசங்க எல்லாரையுமே சொல்கிறேன், கொஞ்சம் வார்த்தையை பார்த்து யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நாய்ங்கள்லாம் நம்மளை தப்பாக பேசுது, அதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வார்த்தையை பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அண்ட் பொண்ணுங்களுக்கு கமெண்ட் பண்ணுறதும் சரி, கெட்ட வார்த்தையில் கமெண்ட் பண்ணாதீங்க. உங்களால் சில நாய்ங்க வந்து வேறு ஏதோ இதுவில் இருந்துட்டு டிவிக்கே அப்படின்ட்டு அப்படியே அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அசிங்கமான கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தப்பு பண்ணாமல் இருங்க. ஏன்னா நம்ம பண்ணுற ஒரு விஷயம் அவரை அஃபெக்ட் பண்ணும், அவரை பாதிக்கும். ஸோ நம்ம பார்த்து இருந்தோம் அப்படின்னா நம்மளை பேசுறதுக்கு ஒரு நாய் கூட வராது. அண்ட் இன்னொன்று சொல்லணும்னு நினைக்கிறேன், எனக்கு கமெண்ட் பண்ண அந்த பர்சனுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா எனக்கு இந்த விஷயம் நடந்ததே தெரியாது. இப்போ நான் பார்க்கும்போது தான் நிறைய பேர் பேசியிருக்காங்க அப்படின்னு தெரிய வந்தது. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நியூஸ் நான் பேசணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் எனக்கு டிஎம்மில் அனுப்பிவிடுங்க. மற்றவங்களுக்கும் இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். ஓகே.